நான் ஒரு 34 வருஷம் ஆசிரியராக இருந்தேன். இந்த கடைசி வகுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, 3 to 4, 3லேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பை நடத்துகிற மாதிரி ஆசிரியனுக்கு ஒரு அவஸ்தை வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு களைச்சு போயிருமா. அவ்வளோ பேரும் 35 பேர் 40 பேர் காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் களைச்சு போயிருப்பான். அதுவும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, ஃபஸ்ட் ஹவர் மேத்ஸும்மா, அடுத்தவர் தமிழும்மா, அதுக்கு அடுத்தவர் ஃபிசிக்ஸும்மா, அதுக்கு அடுத்தவர் கெமிஸ்ட்ரிம்மா, 2 to 3, 3 to 4 இங்கிலீஷ் நான் போய் நடத்தணும். இதில் என்ன கொடுமைன்னா, கணக்கில் ஆரம்பித்து கெமிஸ்ட்ரி வரைக்கும் அவன் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்கிறபடி சொன்னால் எச்சு போயிருப்பான். கம்ப்ளீட்லி டயர்டு, போத் ஃபிசிக்கலி அண்ட் இன்டலெக்சுவலி. இப்போ அவனுக்கு போய் நான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் நடத்தணும். நான் போன உடனே எப்போவுமே பயலுள்கிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாடான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குவேன். அது மாதிரி அன்னைக்கு போய், மை டியர் பாய்ஸ், ஐ திங்க் யூ நோ சம்திங் அபவுட் வாய்ஸஸ் அப்படின்னேன். அதை வாய்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கிராமர் எத்தனை மணிக்கு? 3 to 4. அவனே எச்சு போயிருக்கான், அவனுக்கு கிராமர் நடத்தணும். உனக்கு வாய்ஸ் பற்றி தெரியுமா அப்படின்னு. அவன் 35 பேரும் கையை இப்படி வரல உயர்த்தி அப்படின்ட்டான். சே, அப்போ நமக்கு வேலை ஈஸியாக போச்சு. ஏன்னா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அடித்தளம் போட்டிருக்காங்க. நம்ம கட்டடத்தை தானே கட்டணும். எப்போவுமே ஒரு பில்டிங்கில் அடித்தளம் போடுறது தான் கஷ்டம். அப்புறம் கட்டட செங்கலை வச்சு பூசிக்கிட்டே போனோம்னா டக்கு டக்குன்னு சுவர் வந்துடும். அப்போ ஃபவுண்டேஷன் இருக்குது, நமக்கு வேலை ஈஸி அப்படின்னு நினச்சி ஓகே ரகு அப்படின்னேன். சார், நான் இப்போ ஒரு போர்டில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன், என்ன எழுதுங்க சார். நான் என்ன வேணாம்னு நான் சொன்னேன். அதில் அவன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறான், வாங்குகிற சம்பளத்துக்கு இது கூட செய்யாட்டா எப்படின்னா. அதாவது அவன் நான் சாக் பீஸை வச்சு எழுதுறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனை இவர் சொன்னார் பாருங்க, படிப்பாளிகளை உருவாக்காதீர்கள், அறிவாளிகளை உருவாக்குங்கள்னு உதயச்சந்திரன் சொன்னார்ல. ஆனால் நம்ம சிலபஸில் அறிவாளிகளை உருவாக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. நம்ம சிலபஸில் படிப்பாளிகளை உருவாக்குனா போதும், அதுதான் நம்ம சிலபஸ். எழுதவா அப்படின்னு. எழுதுங்க சார். ஓகே. எ கேட் கில்ட் எ ரேட். ஓகே, டபுள் ஓகே சார். ரீட் இட். அவன் ரகு வாசிக்கிறான். எ கேட் கில்ட் எ ரேட் அப்படின்னா. கமான் நவ் சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்னா. எ கேட் கில்ட் எ ரேட் அப்படின்னா. என்னடா செஞ்ச? நீ தானே என் வாய்ஸை மாற்ற சொன்னான்னா. இப்போ ஆனால் அவன் செஞ்சது தப்பும் இல்லை. ஏன்னா வாய்ஸ்னா குரல்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்போ சேஞ்ச் த வாய்ஸ் அப்படின்னு கேட் கில்ட் எ ரேட் அப்படின்னா. இப்போ இவன் உதயச்சந்திரன் அவர்களே, இவன் அறிவாளியாக உருவாகிறது அப்புறம் பார்த்துக்குவோம்.
இவன் படிப்பாளியா கூட உருவாக மாட்டான். புரியுதா? வகுப்புல உட்கார்ந்து இருக்கிறவனெல்லாம் அறிவாளி ஆயிரம். இப்ப இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களெல்லாம் இங்க சொல்ற கருத்தை கேட்டு அப்படியே ஞான வெளிச்சத்தோடு போயிடுவாங்களா என்ன? எத்தனை பேர் பேசுறத கேட்குறாங்கிறதே கொஸ்டின். ஏன்னா சில பேர் சபையில் சும்மா உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் என்னன்னா, விளக்கு போட்டு உட்காந்துருவாங்க. 4 இடத்துல சேர் போட்டு விளக்கு போட்டுட்டோன்னு வைங்க, உட்காந்துருவோம். அங்கே என்ன நடக்குது, எது நடக்குது, எதுக்காக நடக்குது, எதுக்காக ஒரு பேராசிரியர் இந்த முக்கிக்கிட்டு இருக்கான், எதுக்காக ஒரு எழுத்தாளர் அந்த சிறார் இலக்கியத்தை, அதை பற்றிலாம் கவலை. சும்மா உட்காந்துருந்தா இப்படியே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு, இல்லைன்னா இந்த செல்ஃபோன் எல்லாரும் சொன்னாங்க, இந்த செல்ஃபோன் சனியை வந்த பிறகு நாசமாக போகிறது. அது வந்த பிறகு பெரிய ரோதனை. கோயம்புத்தூரில் ஒரு ஹால் மீட்டிங் சார், கலெக்டர் சார், ஒரு ஹால் மீட்டிங், ஒரு 50-60 பேர், ஹைலி எலைட் ஆடியன்ஸ், ரொம்ப பெரிய கண்ணியமான சபை. அதெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். ட்ரெஸ்ஸுக்கும் பண்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற முடிவுக்கு அன்னைக்கு தான் வந்தேன். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவங்களாம் கல்ச்சர்டு பீப்புள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடப்படாதுங்கிற முடிவுக்கு அன்னைக்கு தான் வந்தேன். கரெக்டாக 2வது வரிசையில் ஒரு ஆள் நல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோட்லாம் போட்டு ஃபுல் சூட், கால் மேலே கால் போட்டுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் இப்படி உட்கார்ந்துருந்தார். பேசிக்கிட்டே இருக்கிறவன் நல்லா கவனிக்கிறார் போல் இருக்கு, ஊன்றி கவனிக்கிறார் போல் இருக்கு. அதை கை ஊன்றி கவனிக்கிறார் போல் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பேச்சை நிறுத்தப்பான்னார். பேச்சை நிறுத்தப்பானோன்னா நான் பேத்து உருத்து, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் கோட்டு பேண்ட்லாம் போட்டு பேச்சை நிறுத்த சொல்கிறானே. அதில் என்னென்னா, ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கான் அவன். இந்த செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் மொக்கையாக இல்லை, சின்னதாக அவன் கையில் வச்சுருக்கதே எனக்கு தெரியல. அவன் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தது, கையை ஊன்றி ஏன் பேச்சை கவனிக்கலை, அவன் எவன்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து அவன் என்னமோ சொன்ன உடனே இவன் அவன்கிட்ட சொல்லியிருக்கான், பேச்சை நிறுத்துறா, நீலாம் ஒரு மனுஷன் பாருங்க. எனக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அவர் கையில் செல்ஃபோன் இருக்கு எனக்கு தெரியல. நீலாம் ஒரு மனுஷன், 15,000 ரூபா 30ஆம் தேதி தாரேன்னு சொல்லி வாங்கினில்லடா, வாங்கினில்ல? 30ஆம் தேதி கழிஞ்சு எத்தனை நாள் ஆச்சுடா, கொடுத்தியா நீ? சொன்ன வாக்க காப்பாற்றாதவன்லாம் என்னடா பேச்சு உனக்கு, என்னடா பேச்சு, பேச்சை நிறுத்துறா அப்படின்னு. அப்புறம் உள்ள வச்சுட்டார். அப்புறம்தான் நான் பார்த்தா, ஆஹா நம்மள்கிட்ட இல்லை செல்ஃபோனில் பேசியிருக்காரு அப்படின்ட்டு மறுபடியும் ஐ மஸ்டர்ட் மை கரேஜ், தைரியத்தை எல்லாம் சேகரித்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சு. அதில் கூத்து அது இல்லையா, பேசிட்டு ஒரு 15-20 நிமிஷம் பேசிட்டு இறங்குறேன். ஒரு 35 வயசு பொண்ணு ப்ரொஃபஸர், என்னை விட வயசில் மூத்தவங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க, பல மேடைகளில் பேசுகிறீங்க, உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், யார்கிட்டையாவது கைமாத்து வாங்கினா திருப்பி கொடுத்துருங்க. அப்படின்னா அவள் 5வது வரிசையில் உட்காந்து அவள் என்ன முடிவுக்கு வந்துட்டா, அந்த ஆள்கிட்ட நான் ஒரு 15,000 20,000 வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல போல் இருக்கு, அதனால தான் அந்த ஆள் வாயை மூடுறா பேச்சை நிறுத்துறாங்கிறான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டோம். சார், சபைங்கிறது கண்ணியமான மனிதர்களால் நிரப்பப்பட வேண்டும். மேடை என்பது மேடாக இருப்பதால் மேடை அல்ல, மேன்மையான விஷயங்கள் பேசப்படுவதால் மேடை. விஷயத்தை பேசுறதுனால ஒருத்த தெளிஞ்சிருவானா? சார், சாப்பிட்டா சாப்பிட்டது ரத்தம் ஆகணும்,
படிச்சா படிச்சது அறிவாகணும். பேச்சுக்கு வந்து உட்கார்ந்தா பேச்சை கேட்டு திரும்பி போகிற போது தன்னிடத்தில் இருந்த அறிவை விட 1 இன்ச்சு அதிகமாக அறிவோட போகணும். அப்போதான் கனவு மெய்ப்படும். நீங்கள் வகுப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு சார் 2 இடம் தான் சார், இந்த எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல, அது 9 மணி வரை ஆகிப்போச்சு. அது பெரிய கொடுமை. அது ஒரு குடும்பத்தில் கடைசி பிள்ளையா பிறக்கவும் கூடாது, ஒரு கூட்டத்தில் கடைசி பேச்சாளனா வரவும் கூடாது. அது நீங்கள் பேசணும், இல்லைன்னா கூட்டம் கலைஞ்சிரும். என்னைய ஒரு ஆள் பாராட்டினான். ஒரு ஊரில் பேசிட்டு இறங்கினோன்னா, சார் சில்வர் டங்டு சீனிவாச சாஸ்திரி பேச்சுனா அப்படி பேசுவார் சார், இங்கிலீஷ் அப்படி பேசுவார் சார். அவர் இல்லை சார், செத்துட்டார் சார். அதுக்கப்புறம் திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் தமிழ் பேசினார்னா அவனும் போயிட்டார் சார். அதுக்கப்புறம் தேவனைய பாவானார், என்ன பேச்சு சார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஒரே குரல் மானோடோன், அதில் 3 மணி நேரம் கட்டி போடுவார் சார், அவரும் இல்லை சார். அப்புறம் கலைஞர் என்ன பேச்சு சார், அவரும் இல்லை சார். எனக்கு தெரிய அடுத்து நீங்கள் தான் சார். நாம் என்ன சொல்கிறேன் கழுதை, இவ பாராட்டுறாளா இல்லை நமக்கு பாடம் கட்டுறாளா, என்ன சொல்கிறானே தெரியல. இல்லை அவங்க லெவலில் வச்சு நம்மளை சொல்கிறானா, யார் சில்வர் டங்டு சீனிவாச சாஸ்திரி, அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி லெவலில் வச்சு நம்மளை பேசுகிறானா, இல்லை அவங்க முடிஞ்ச மாதிரி நீயும் முடிஞ்சிருவாங்கிறானா. சார் நம்ம நினைக்கிறதெல்லாம் கனவெல்லாம் மெய்ப்படாது சார். நம்ம நினைக்கிற சாப்பிட்டா, நான் மறுபடியும் சொல்கிறேன், சாப்பிட்டா ரத்தமாகணும். சாப்பிட்டா வாந்தி வந்ததுன்னா அந்த சாப்பாட்டால் பிரயோஜனம் கிடையாது. சாப்பிட்டது உள்ளே தேங்காமல் அப்படியே வெளியே வந்ததுன்னு வைங்க, அந்த சாப்பாட்டால் என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டா அது ரத்தமாகணும். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வாசித்தா அது அறிவாகணும், புத்திசாலித்தனமாகணும். அது வெறும் படிப்புனால வராது. அதனால தான் படிப்பு, டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறது, மற்றது வாசிக்கிறது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வாசிக்கிறது இந்த புத்தக வாசிப்பு தானே எல்லாரும் சொல்றீங்க. கனவு மெய்ப்பட வேணும் என்றால் வாசிக்கணும், அதுதான் மெயின் பாயிண்ட். எல்லாரும் புத்தகத்தோட பெருமையை சொன்னாங்க. மாவீரன் பகத்சிங்குக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்கு, அப்போ புத்தகம் வாசிக்கிட்டு இருக்காரு சார். 1/2 மணி நேரத்தில் தூக்கு சார், பிரிட்டிஷ்காரன் தூக்கில் போட போகிறான். அவருக்கு தெரியும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவருக்கு தூக்கில் போட போகிறாங்கன்னு தெரியும், புத்தகம் வாசிக்கிட்டு இருக்கார் சார் பகத்சிங். பெரியோர்களே, கற்றறிந்த சபை என்பதனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எதிரிகளை வெட்டி சாய்க்கிறவன் மட்டுமல்ல வீரன், அடுத்த 1/2 மணி நேரத்தில் தூக்கு என்று தெரிந்த பின்னாலும் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறானே அவனும் வீரன் தான். நான் வாசிப்பேன், நான் வாசிப்பேன். இப்போ எனக்கு கடவுள் என் கனவு மெய்ப்பட்டுருச்சுன்னு வைங்களேன். என் கனவுல கடவுள் வந்து, ராமச்சந்திரா, யார் அது பேசுறது? அம்பாளா பேசுவது? அம்பாள் என்றைக்கடா பேசினாள்? நான் அவள் புருஷன் பேசுகிறேன். கடவுள் காலத்தில் என்ன இன்னைக்கு தேதி என்ன? February 15. February 28 உன் கதை முடியுது. February 28 is the deadline, last day of your life. எத்தனாம் தேதி சொல்றாரு? 15ஆம் தேதி சொல்றாரு கனவுல. இன்னும் 13 நாள் இருக்கு.
இவர் கணக்கா எண்ணிக்கிட்டே இருக்காரு. இவருக்கு இல்லைல்ல கரெக்டாக பதிவுள்ள இல்லை கலந்த முடிஞ்சிரு எண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க. எத்தனை நாள் இருக்குல்ல டக்குன்னு அடிக்கிறாரு. 13 நாள் இருக்கு, 13 நாள் இருக்கு. இப்போ 15ஆம் தேதி கனவுல வந்து சொல்லிட்டார், உன் கதை முடிய போகிறதுரா 28ஆம் தேதின்னு சொல்லிட்டா. இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் எனக்கு ஃபோன் பண்ணுறார், ராமநாதபுரத்தில் புத்தக திருவிழா நடக்கிறது, 19ஆம் தேதி தான் முடிகிறது, நீங்கள் 18ஆம் தேதி வந்து பேசணும். நான் என்ன சொல்லுவேன்? ஏன் சார் என்ன சோதிக்கிறீங்க? எனக்கு 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சார். 28 ஃபிக்ஸ் பண்ணல பிறகு 18 பேசுறதுக்கு எனக்கு எப்படி சார் தெம்பூர்? அழுவேன் ஃபோனில். அவர் சொல்கிறாரு, மனசை தைரியப்படுத்திக்கங்க. யார்? மாவட்ட ஆட்சியர். மனசை தைரியப்படுத்திங்க. நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு ராமநாதபுரத்துக்கு வந்து பேசினீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு லிவ் லாங்கர்னு புத்தகம் கொடுப்போங்க. எப்படி? அவன் 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 28 ஃபிக்ஸ் பண்ண பிறகு 18ஆம் தேதி வந்து பேசுனா பேசுவேனா சார்? பேச மனசு வருமா? என் பஞ்சாயத்திட்ட சொன்னால் சிரிப்பா சார்? 18ஆம் தேதி புத்தக திருவிழாவில் போய் பேச போகிறப்போ எப்படியும் 28ஆம் தேதி போகிற சார். அடுத்த அரை மணி நேரத்தில் தூக்குன்னு தெரிஞ்சு ஒருத்தன் புத்தகம் வாசிக்கிட்டு இருந்தான்னா அவன் மாவீரன் அல்லவா? அவனுடைய கனவு தான் சார் இந்திய நாட்டோட சுதந்திரம். பலிச்சதா இல்லையா? மெய்ப்பட்டதா இல்லையா? மார்ட்டின் லூதர் கிங்கோடைய மிகச்சிறந்த பேச்சு என்ன தெரியுமா? ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பேச்சு. ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் மார்ட்டின் லூதர் கிங். அந்த பேச்சில் அவர் சொன்ன என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு தெரியுமா? என் இனத்தைச் சேர்ந்த கருப்பின குழந்தைகளும் அமெரிக்க இனத்தைச் சேர்ந்த வெள்ளை இன குழந்தைகளும் உட்கார்ந்து அமெரிக்காவின் அரசியலை, பொருளாதாரத்தை பேசுவார்கள் கலந்து. அதுதான் என்னுடைய கனவுனா. அது நிறைவேறியது. ஒபாமா வந்தாரா இல்லையா? ஒரு முறை நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பிரமாதமா இருக்குன்னு பேசிட்டேன். கோயம்புத்தூர்ல ட்ரெயின் ஏறுனா என் கோச்சில் ஒருத்தர் வந்து நின்று கேட்குறாரு, 75 ரூபா கொடுன்னு. என்ன இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுனீங்களே? ஆமாம், புக்கு வாங்கினேன். சரி, படித்தேன். நீங்கள் பேசினது தான் சூப்பராக இருந்துச்சு, புக்கில் ஒன்றும் இல்லை, என் 75 ரூபா கொடுங்கன்னு. அதனால் அடுத்தவர்களை வாசிக்க வைத்து நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் படித்து கடந்து போங்க. இந்த கோனாறு, நாடாறு, செட்டியாறு யாரும் வேணாம். மூல நூலை படிக்க தொடங்குங்கள். ஒரு முறை புரியாமல் போகும், 2வது முறை புரியும், நிச்சயம் புரியும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் 183வது பாடலில் சொல்கிறான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்பது நன்று. ஆசிரியர் இருக்கிறார்களா? அவர்கள் துன்பப்படுகிறார்களா? அவர்கள் துன்பப்படாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்து உருபொருள் கொடுத்து, நீ துன்பப்பட்டு சம்பாதித்த காசையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து, இதனால் எனக்கு என்ன பயன் என்று நீ கோபப்படாமல் குழந்தையே பெண்ணே படித்துக்கொள் என்கிறான் அந்த தலைவன். கடைசியா சொல்வான் பாருங்க, 4 வரியில முகத்துல அறையிற மாதிரி சொல்லுவான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும், கீழ்ப்பால் ஒருவன் கற்கின், மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. என்ன அர்த்தம்? தாழ்ந்த ஜாதிங்கிறானா? நீ பொம்பளை அவ்வளவுதான்றானா? படிச்சிரு. படிச்சா எவன்லாம் அப்படி சொல்லிட்டு சுத்துறானோ, அவெல்லாம் மேல மேலன்னு சொல்லிட்டு சுத்துறானோ, அவன்லாம் உன் காலடிக்கு வந்துருவான். இப்படி சொல்கிறான் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. நான் ஒரு வெளிச்சத்தை சொல்கிறேன். நான் பார்த்து படித்து உணர்ந்த ஒரு வெளிச்சத்தை
உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன். இந்த மார்ச் 8 மகளிர் தினம்னு சொன்னோம்ல, இந்த மகளிர் தினத்துக்கு ஒரு தாற்பயம் உண்டு. என்ன தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அவர்களைப் போலவே 8 மணித்தியாலம் நாங்கள் வேலை செய்வோம் என்கின்ற போர் குரலுக்கு கிடைத்த பரிசுதான் மார்ச் 8 உலக மகளிர் தினம். அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கோல போட்டி, அழகி போட்டி. ஏங்க, போயிட்டு வர பொம்பளை பிள்ளைய குட்டிச்சவர் மேல ஏறி நின்று மார்க் போட்டானா அவனுக்கு பொறுக்கின்னு பேரு. அப்படிதானே? இந்த ஊர்ல வேற பேரா? சென்னையில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே பேர் தானா? அதை விட கிட்ட வார்த்தை எதுவும் இல்லையா? மானமுள்ள தமிழர்கள் வாழுகின்ற இடமாயிற்று. போற வர பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போடுறவன் அதே பொம்பளை பிள்ளைய தானேப்பா மேடையில நடக்க விட்டு கோட் சூட் போட்டு முன்னால உட்காந்து மார்க் போடுற. அதுக்கு பேர் அழகி போட்டின்னு சொல்ற. அத மகளிர் தினத்தன்னைக்கு கொண்டாடுறாங்களே, என்ன பண்றது? சமையல் போட்டி. சமைச்சது கூட நான் ஒண்ணு சொல்றேனே, இவர் சொல்றார், பெரியார் சொல்கிறார், பெண் விடுதலை ஒன்றும் இல்லை, நீங்க இங்க கண்டிப்பா கிடைக்கும். பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு புக்கு குழந்தை. இளம் பெண்களுக்கு சொல்கிறேன், படித்து விடுங்கள். ஆண்கள் மிரள்கிறார்கள், படித்து விடுங்கள். நான் ஏன் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதனை நான் புரிந்து கொள்கின்ற பொழுது அதிகார சக்திக்கு நான் சவாலாகிறேன். இவ்வளவுதான் சூட்சுமம். நான் ஒன்றை புரிந்து கொள்வது, பாருங்க, நான் சிலப்பதிகாரம் படிக்கிறேன். சிலப்பதிகாரத்திற்கு மையமாக வந்த கொற்றவை என்கின்ற நூலை வாசிக்கிறேன். ரெண்டுமே வாசிக்கிறேன். இளங்கோவின் கண்ணகி, ஜெயமோகனின் கொற்றவை, ரெண்டுத்தையும் நான் நிறுத்தி பார்க்கிறேன். ரெண்டுத்தையும் முடிஞ்சா படிச்சிருங்க. பூம்புகார் படம் கிடையாது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க. 13 வரியில கதை முடிஞ்சிருச்சுங்க. தேரா மன்னான்னு ஆரம்பிப்பாவ, 13 வரி தான். நான் நிறைய சொல்லல, அப்படி ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்பாரு இளங்கோ. இளங்கோலாம் சாதாரணமான ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இந்த நாட்டுக்கு என்னங்க பேரு? என்ன பேரு இந்த நாட்டுக்கு? அதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிறோமே, இந்த மாநிலத்துக்கு என்ன பேரு? சென்னை. நான் இருக்கிற ஊர். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. சட்டப்பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றுதான் இதை குறிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் எழுதுகிறான் இளங்கோ. அவன் கண்ணகியை படைக்கிறான். கண்ணகியை நான் பாத்திரமாக பார்க்கிறேன். ரொம்ப சூப்பரான பாத்திரம். அவ அந்த இதெல்லாம் வழக்குரை காதையெல்லாம் சூப்பருங்க. இந்த பெண்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சண்டை போடப்படாது. என்ன மேட்டரோ அதை பேசணும். நம்ம சண்டை போட்டு தான் சீரழிஞ்சு போறோம். ஆண்கள் சண்டை போட மாட்டாங்களே, சண்டை அப்பதான் ஆரம்பிக்கும். சூப்பரா சொல். கடைசியா நீ இப்ப என்னதான் சொல்ற? இன்னும் ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் ஓரியன்ட், நாம ப்ராசஸ் ஓரியன்ட். சண்டை போடுவோம்ல, கண்ணகி சண்டெல்லாம் ஒண்ணுமே போடல. நற்றிரம் படரா கொற்கை வெந்து, இவ்வளவுதான் சொல்ற கெட்ட வார்த்தை. கல்வனை கோரல் கடும் கோன்மை அன்று, நற்றிடம் படரா கொற்கை வேந்தே, என்னுடையது மாணிக்கம் உடையறி. அவ்வளவுதான். மணி உடையறி தருக என தந்து தான் முன் வைப்ப. எடிட்டிங் பாருங்க எப்படி இருக்குது. 3 மணி நேரம் படம் காட்டுறாங்க. இல்ல 3 மணி நேரம் படம் எல்லாம் கிடையாது. அப்படியா? குடு. கண்ணகிய கால் சிலம்பு உடைப்ப. முடிஞ்சு போச்சு. வாய் முதல் தெரித்தது மணி. மணி கண்டனன், வளைந்த செங்கோலன், பொன்செய் கொல்லன், தன் சொல் கேட்ட யானோ அரசன், யானே கள்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல், என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். முடிஞ்சு போச்சு கதை. இவ்வளவுதான் சிலப்பதிகாரமே. அப்படின்னு சொல்றோம்ல,
ஆனால் புறம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அகம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதே இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 24 வயசுங்க கண்ணகிக்கு. 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இந்த கோவலன் போயிட்டான். இல்ல 12 வருஷம் இல்லைங்க, யாருக்கோ புள்ள பெற்றிருக்காங்க. அவளுக்கு தெரியாதா? காதுல செய்தி வராதா? உட்கார்ந்து இருக்காங்க. அவ அக வாழ்க்கையை பாருங்க. பெண்கள் நிறைய பேருக்கு பாடம். நான் ஒண்ணு சொல்றேன் குழந்தைகளை, கோவலனின் சாவு கோவலனின் தீவினையால் நிகழவே இல்லை. சிலப்பதிகாரம் என்கின்ற புத்தகத்தை என் போதிமரமாக வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், கோவலனின் சாவு அவன் தீவினையால் நடக்கவே இல்லை, கண்ணகியின் நேர்மையால் நடந்தது. கண்ணகியின் நேர்மைதான் அவனை கொன்றது. ஒன்னும் சொல்லலீங்க. அவ அமைதியா இருக்கிறா. வந்து கேட்கிறான், நிக்கிறான். நான் அந்த காட்சியை சொல்றேன், எப்படி அது போதி மரமானதுன்னு சொல்றேன். உட்கார்ந்து இருக்காங்க. இதாங்க காட்சி. கேமரா ஆன் பண்ணுங்க. தூண் சாஞ்சி உட்கார்ந்துருக்கா. ஒருத்தன் வரான், கண்ணகிங்கிறான். எங்கேயோ கேட்ட குரல், 12 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருக்கா. ஐயோன்னு எந்திரிக்கிறா. அவன்தான் மானே தேனேன்னு சொன்னானே, விட்டுட்டு போயிட்டானே, ஒரே நாள்ல போயிட்டானே, அவன் தான். கண்ணகி அப்படி ஒன்னும் சொல்லல, அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. வந்தவன் பேசினான். சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி, குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நடிகையோட ஆடி சலதி அவளோட போய் வாழ்ந்து, எங்க 12 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கான். வாழ்ந்த அந்த பெண்ணை என்ன சொல்கிறான் இவன்? சலதி என்கிறான். சலதியோடு வாழ்ந்து குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். நாணத்தால வந்து நிக்கிறமானோட நான் இப்படி பார்த்தா, ஓ காசு தொலைச்சிட்டேன்னு வர்றியா? ஒன்னும் கவலைப்படாத, உன் காலில் போட்டிருக்கிற சிலம்பு இருக்கு, இந்தான்னு செருப்பு எடுக்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்தா. எடுத்துட்டு போனா. இல்ல கண்ணகி, உன்னோடு வாழத்தான் வந்திருக்கிறேன். ஒண்ணுமே பேசலைங்க அந்த பொண்ணு. அக்கத்துல துணி 4 எடுத்து கட்டிக்கிட்டு அம்மா அப்பா யாருக்கிட்டையும் சொல்லல, மாமனார் மாமியார் யாருக்கிட்டையும் சொல்லல, போலாங்கன்ட்டு நின்ட்டான். பயந்து போனாங்க. கோவலன் செத்த இடம் அது. தவறு செய்துவிட்டு தன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய கணவனுக்கு அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாம, முகத்தில் அறைந்து கொண்டு அழாமல், போலாம் வாங்க என்று உறுதியாக நின்ற அந்த கண்ணகியை எனக்கு பிடித்திருக்கிறது. போறா. கடைசியா சாவரத்துக்கு முன்னால இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். நிறைய ஆண்கள் மிரண்டு பாக்குறாங்க. இதுல என்ன இருக்குது சொல்றேன். கோவலன் செத்த இடத்தை சொல்றேன். கோவலன் எங்க செத்தான் தெரியுமா? கேட்கிறான். கண்ணகி, நான் வந்தேன், ஒண்ணுமே பேசலையேடா. எழு என்றதும் எழுந்தனை, கண்ணகி என் செய்தனைன்னு கேட்ட உடனே எங்க அம்மா சொன்னான், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் என்று சொன்னான். என்னால எந்த வாழ்க்கையை மாத்திக்க முடிஞ்சுதா? உன்னை கூட்டிட்டு வர முடிஞ்சுதா? என்னோட உன்னை வாழ வைக்க முடிஞ்சுதா? உனக்கு பிள்ளை பெறறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா? எந்த வாய்ப்பும் இல்லடா. அதனாலதான்டா வானுடனே வந்துட்டேன்னா. இன்றைக்கு நம் கண்ணகி, நம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. சொல்லிட்டாவ. அங்க செத்தாம கொற்றவையில் எழுதுகிறார் ஜெயமோகன். உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், கவுந்தி அடிகள் நடை போட்டு நீலியாக இருக்கக்கூடியவள் கவுந்தி அடிகளாக வந்து அவளை கூட்டிட்டு போவாங்க. கண்ணகிக்கு கவுந்தி தந்த அந்த நீலி தந்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்களுக்கு சொல்லுகிறேன், இது பெண்களுக்கான உலகம் இல்லை, இது ஆண்களுக்கான உலகம். உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை என்று. அதை தந்தான் ஜெயமோகன் கொற்றவையின் வாயிலாக கண்ணகிக்கு. பாலைவனத்தில் போகின்ற பொழுது சென்னாயின் கண்களை கொடுத்தான். மலையில் ஏறுகின்ற பொழுது குரங்கின் கண்களை கொடுத்தான். வயலில் போகின்ற பொழுது நண்டுகளின் கண்களை கொடுத்தான். ஏன் ஐயா நீ கண்களை கொடுத்தாய் என்று நான் கேட்கிறேன். ஒரு எழுத்தாளன் போதிமரமாக நின்று தன் புத்தகத்தை என் மீது கவிழ்த்து சொல்லுகிறான். அந்த பெண்ணுக்கு மறுக்கப்பட்டதே உலகம் தானே.
அந்த உலகத்தை அவளுக்கு தருவதை விட வேறு என்ன பரிசை அந்த கண்ணகிக்கு நான் தந்துவிட முடியும்? அதனால் தான் அவளுக்கு அத்தனை கண்களை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். வாழ்க்கை என்பது நமக்கு முன்னால் விரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. வாசித்து விடுங்கள், படித்து விடுங்கள். என் முதுமைக்கு நான் காத்திருக்கிறேன் தோழமைகளே. கண்கள் மட்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. ஏனென்றால் படித்து கடப்பதற்கு அத்தனை புத்தகங்களை சேமித்து வைத்திருக்கிறேன். உடல் மரணம் நோக்கி நடை பயில்கின்ற பொழுது அந்த கடைசி நிமிடங்களை நான் புத்தகத்தின் ஊடாகத்தான் வாழ விரும்புகிறேன். இப்படி சொல்கிறேன். இதோ வரப்போகிறார் கனிமொழி அவர்கள். அவர் ஒரு கூட்டத்தில் பேசினதை சொல்றேன். நான் பேச போகின்ற கூட்டங்களை காட்டிலும் பேச்சை கேட்க போகின்ற கூட்டங்களில் நிறைய நான் கற்றிருக்கிறேன். அப்படி நான் கற்றுக்கொண்ட ஒரு மேடை அவர்கள் இருந்த ஒரு மேடை. அது அரசியல் மேடை அல்ல, அது ஒரு இலக்கிய மேடை. 8000 கவிதைகள் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் பரிசு 1,00,000 ரூபாய். 8000 கவிதை வந்திருந்தது உலகத்திலிருந்து. லிங்குசாமி சார் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நினைவு நாளில் வெளியிடப்பட்டது புத்தகம். புத்தகத்தில் 50 கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் தொகுப்பு. அந்த தொகுப்பிற்கான அந்த வெளியிலே தமிழ்நாட்டின் அத்தனை சாம்பவான்களும் உட்கார்ந்து இருந்தார்கள், எஸ்ரா உட்பட எல்லாரும் இருக்கிறாங்க. கனிமொழி அக்காவும் இருக்காங்க. பேசுகிறார்கள். வெளியீட்டு விழா தொடங்குகிறது. 3 முதல் பரிசு பெற்ற கவிதைகள் அறிவிக்கப்படுகின்றன. பிரமாதமான கவிதைகள். என்ன கேட்டா, பரிசு பெறுவதா பரிசு பெற இல்லையா என்பதல்ல இலக்கியத்திற்கான நோக்கம். நம் மனதை புரட்டி போடுகிறதா? ஒரு மனதையாவது புரட்டி போடுதா? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள், இத்தனை பேருக்கும் என் பேச்சு புரிந்துவிட வேண்டும் என்று இல்லை. யாராவது ஒருத்தருடைய மனதை தட்டிவிட்டதா? என் பயணம் வெற்றி. கவிதை அதைத்தான் செய்யும். முதல் பரிசு பெற்ற கவிதை பிரமாதமான கவிதை. நான் நிறைய அவைகளில் சொல்லி இருக்கிறேன். வாடியது கொக்கு. இளைஞர்களுக்கு புரிந்தால் கைத்தட்டுவார்கள், முதியவர்களுக்கு புரிந்தால் அமைதியாக இருப்பார்கள். வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரியா? அடுத்து ஆனா ஒன்று சொல்றேங்க, இந்த அவை தான் உடனே கைத்தட்டுது. மற்ற அவைகள்லாம் 10 செகண்ட் ஆகும். ஷார்ப்பா இருக்கிறீங்க. 2வது கவிதை, 2வது பரிசு பெற்ற கவிதை தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. 2nd பிரைஸ். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. 3rd பிரைஸ் சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். சூப்பரா இருந்துச்சு. 3 பிரைஸ். நான் புத்தகம் வாங்கினேன் 50 ரூபாய் கொடுத்து, படிச்சு பார்க்குறேன். 50 கவிதையும் சூப்பருங்க. நான் பிரைஸ் கொடுத்துருந்தேன்னா அது வேற. அக்கா கனிமொழிக்கு வேற கவிதை பிடிச்சிருச்சு. அக்கா கனிமொழி அதை பேசும் போதுங்க அவங்க கண்கள் பளபளத்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு மாபெரும் தலைவியா அப்படி தெரிஞ்சாங்க அந்த அம்மா. என்ன கவிதை தெரியுமா அது? இதை விட தலைமைத்துவத்துக்கு வேற என்ன கவிதை இருக்க முடியும்? உறுதியான இரும்பு பெண். அவள் வேலு நாச்சியாராக வந்தாள், நான் குயிலியாக இருக்க தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண் வந்து நின்னு பேசுறா. கடைசி இலையும் உதிர்த்த பிறகு, காட்சிப்படுத்திக் கொள்ளுங்க, கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். ஏ அப்பா, என்ன லீடர்ஷிப்ங்க அது! கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருந்தேன்னா அது வேற கவிதைக்கு. அந்த கவிதை சொல்றேன், அதுலதான் இருக்கு. யார் எழுதினார் தெரியல. பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதை விட சூப்பரான கவிதைலாம் இருக்கு உள்ள. என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். அடுத்தது பாருங்க. ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. எனக்கு தெரிஞ்சு 21ஆம் நூற்றாண்டின் ஆக எழுச்சி பெற்ற கவிதை பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நான் மீன் குஞ்சுதான், என் துடுப்பு சின்னதுதான், நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. இந்த 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 உணர்வு இருக்குல்ல,
இது போதி மரமாக உயர்கிறது. உங்களிடத்தில் பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது. சிறகை விரித்து வாருங்கள், ராஜாளியாக பறந்து வாருங்கள். வானமாக போதி மரம் விரிந்து கிடக்கிறது. பரப்போம் சிகரம் நம் உயர். காலையில் மிகச் சிறப்பான ஒரு பானம்னா அது நீராகாரம் தான். இனிமேல் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொளுத்தி அடிக்க போது வெயில். ஏற்கனவே கிளைமேட் சேஞ்சில் சொல்லிட்டான் 48 49 தொடுங்கிறாங்க. இப்போவே மார்ச் 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன அளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்னும் மே மாதம் ஜூன்ல எல்லாம் வந்து மே இறுதிக்குள்ளெல்லாம் 48 தொடும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவ்வளவு வெயிலில் மிகச்சிறப்பான காலை பானம் நீராகாரம் தான். நீராகாரம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது வெறுமனே பழங்கஞ்சி இல்லை. வெறும் அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு மோரை விட்டு குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு மிகச்சிறப்பான ப்ரோபயாட்டிக். குடலுக்குள் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நண்பர்களை நம்மை தாங்கி கொண்டிருக்கின்றன. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஜீன், ஹியூமன் ஜீனோம் இண்டெக்ஸ் பார்த்துருக்காங்க. இப்போ நான் இங்கே சிவராமன் இருக்கேன்னா என்னுடைய மரபுக்கு காரணமான மரபணுக்கள் எங்கிட்ட வெறும் 47% தான். என்னுடைய மரபணுக்கள் 47 தான். மீதி என்ன? மீதி 53% ஏகப்பட்ட பாக்டீரியாவும் வைரஸும் நம்மை காத்து கொண்டிருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குடல்லையும் பெருங்குடல்லையும் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நம்மை காத்துருக்கு. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவும் அந்த நுண்ணுயிருக்கும் அந்த பாக்டீரியா வைரஸுக்கோ ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பாக இருக்கணும். அதில் மிகச்சிறப்பானது நீராகாரம். பல ஆய்வுகள் உறுதிப்படுத்திருச்சு. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிஃப்டம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட், ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அவர்கள்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டாங்க, இந்த நீராகாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் குடல் சார்ந்த பல நோய்களை, ஈவன் ஆட்டோ இம்யூன் குடல் நோய்கள்லாம் இருக்கு. அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இதுக்கெல்லாம் நல்லது என்று ஆய்ந்தறிந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆய்வு நடந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு. நான் சில மேடைகளில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நமக்கு தெரியணும். குடலில் இந்த மாதிரி பாக்டீரியாலாம் இல்லாமையே இருக்க, வெறுமனே இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் மாத்திரை போட்டால் பாதியை நம்ம அமிலமே கொன்னுருது. எப்படி வயிற்றுக்குள்ள பாக்டீரியாக்களை நல்லதாக்குறது அப்படின்னு ஒரு விஞ்ஞானி யோசிக்கிறான். உண்மையிலேயே நடந்தது, கூகுள் பண்ணி பாருங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொருத்தர் இருந்து கிட்னியை கொண்டு வச்சிடறாங்க. அதே மாதிரி கல்லீரல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கல்லீரல் ஒரு துண்டு தூக்கி வச்சிடலாம். இது மாதிரி எல்லா உறுப்புகளை மாற்றுற மாதிரி இந்த ப்ரோபயாட்டிக்கை உள்ளே கொண்டு வரணும்னா அது ரிச்சாக இருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித மலம். அந்த ஃபீசிஸில் தான், மலத்தில் தான் நிறைய பாக்டீரியா இருக்குது. 2 ஸ்பூன் எடுத்து தினம் சாப்பிடுவானா? சாப்பிட முடியாது. அது அப்போ என்ன பண்ணலாம்? அந்த மலத்தை நேரடியாக குடலுக்குள்ளே கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க. குடலை அறுத்து, பாதிப்புட்ட நபரனுடைய குடலை அறுத்து நல்ல நலவாழ்வோடு இருக்கிற மனிதனின் மலத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. நேராக எடுத்து அந்த மலத்தை கொண்டு உள்ள வைக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே இவருடைய உடல் நலம் மிகச்சிறப்பாயிடுச்சு. ஆனால் விஷயம் அங்கோட முடியல. என்ன நடந்ததுன்னா, யாருடைய மலத்தை எடுத்து இவர் வயிற்றில் வச்சாங்களோ மலம் பெற்றவர் அவரை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவரை மாதிரியே சிந்திக்கிறாரு, அவரை மாதிரியே செயல்படுறாரு. அவருடைய மெட்டபாலிசம் வருது. மூளையவாடா மாற்றணும், வெறும் மலத்தை தானே மாற்றணும். என்ன நடந்ததுன்னு ஆய்வாளர்களுக்கெல்லாம் அன்இன்டெண்டட் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அந்த அன்இன்டெண்டட் எஃபெக்டில் மலத்தின் மூலமாக பெறப்பட்ட அந்த புதிய பாக்டீரியாக்கள் இருக்கு இல்லையா, அது போய் இவனுடைய மூளை வரை செல்கிறது என்பதை ஆய்ந்தறிந்தாங்க. அப்போதான் முதல்ல தெரிய வந்தது, இந்த பாக்டீரியாக்கள் எல்லாம் வெறும் குடல்ல ஜீரணத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, நம்முடைய சிந்தனை வளத்துக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய பல மெட்டபாலிக் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த ப்ரோபயாட்டிக் தேவை என்பதை அன்றைக்கு தான் அறிவியல் உலகம் உணர்ந்து கொண்டது. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பாருங்க. நம்ம சாப்பிட்றதுல இந்த மாதிரி மோனோசோடியம் குளூட்டமேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்லாம் போட்டால் அவையெல்லாம் உள்ளே இருக்க பாக்டீரியாவுக்கு, உள்ளே இருக்கிற வைரஸுக்கு எப்படியான தீங்கை கொடுக்கணும்னு தெரியாது. அப்போ மரபை நோக்கி இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையெல்லாம் வரலைன்னா மரபு சார்ந்த எத்தனை உணவுகள் நமக்கு பயனாயிட்டு இருந்திருக்கு. நம்ம நீராகாரமோ, நம்ம கம்மஞ்சோரோ, நம்ம திணையரிசி பொங்கலோ, இல்லை வரகரிசியில் சாப்பிட்ற சாப்பாடோ, இல்லை கருங்குருவை அரிசியில் சாப்பிட்ட சாப்பாடோ, இல்லை காடைக்கண்ணியில் சாப்பிட்ட சாப்பாடோ குடலை எந்த விதத்திலும் பாதிக்கலை. அப்போ மரபு எத்தனையோ அனுபவ கூறுகளை பொதித்து வைத்திருக்கிறது. அவற்றை நம்முடைய அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாப்பிடக்கூடிய காலையில் இந்த மாதிரி வெறும் தேயிலை கஷாயம் குடிக்கிறது போல ஒரு நாள் இஞ்சி சாப்பிடுவோம். இஞ்சி கஷாயம் சாப்பிடலாம், இஞ்சி தேநீர் போட்டு குடிக்கலாம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். ஒரு நல்ல உடல் நலம் இருக்குன்னா ரொம்ப சின்ன ஃபார்முலா.
ஆனால் அதை ஆய்ந்து அறிந்து உற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்க கூறுகள் அப்படியே பிரமிக்க வைக்கும். காலை இஞ்சி, காலையில் அந்த இஞ்சியை மேல் தோலை சீவிட்டு 2 சின்ன துண்டு தேனில் போட்டு ஊற வச்சு தேனோடு சாப்பிடணும். இஞ்சிக்கு அனுபானம் தேன். காலையில் தான் பித்தம் அதிகமாக இருக்கும். இரவெல்லாம் பித்தம் கூடுனது, காலையில் பித்தம் குறையணும். அந்த குறையிற அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு இஞ்சி வாயில் போட்டு அந்த சவைச்சு அந்த தேனோடு சாப்பிட்டா நல்லது. அல்லது இஞ்சி தேநீராக குடிக்கலாம். நாங்கள் ஒரு சீனாவிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவை என்ன அப்படின்னா, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, எலுமிச்சம்பழம் 3 சாறு கூட ஆப்பிள் சிடார் வினிகர், தேன், இந்த 5ம் சேர்ந்த ஒரு கலவையை சீனாவில் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நாட்டிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில் அதை தண்ணியில் கலந்து சாப்பிடும்போது அது பித்தத்தை சமன்படுத்தும். மத்தியானம் சாப்பிட்றப்ப ஒரு பிஞ்சு சுக்குத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை சுக்குக்கு கண்டிப்பாக ஒரு துளி நெய்யோடு சேர்த்து சாப்பிடணும். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். ஒரு கடுக்காய் ஒரு நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். உலகத்தின் எந்த நாட்டிலையும் நீங்கள் கடுக்காய் தேட முடியாது, நம்ம நாட்டில் தான் இருக்குது கடுக்காய். அப்போ கடுக்காய் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படிங்கிறான். தாய் 6 சுவையுள்ள உணவை கொடுத்து ஏதாவது சமயத்தில் நோயை கூட உருவாக்கிறோம். பாசத்தில் கொஞ்சம் இனிப்பு புளிப்பெல்லாம் கூட போட்டு கொடுத்துருவா. ஆனால் 6 சுவையும் உள்ள கடுக்காய் ஒருபோதும் நோயை கொடுக்காது. அதனால் தாயை விட கடுக்காய் சிறந்தது என்று எழுதியிருக்கான். எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள். அந்த கடுக்காயில் அதில் செபுலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. டெர்மினேலியா செபுலா, அதான் அந்த பொட்டானிக்கல் நேம். அந்த செபுலிக் ஆசிட் கோவிட் வைரஸினுடைய பரவுதலை கூட கட்டுப்படுத்தும்னு கம்ப்யூட்டேஷனல் பயாலஜிமாங்க. முதல் நிலை ஆய்வுகளில், ரொம்ப முக்கியமான ஆய்வுகளில் அந்த கடுக்காய் வைரஸை கூட தடுக்கிறதுங்கிறான். கடுக்காய் மலத்தை நல்லா கழிய வைக்கும். கடுக்காய் மலம் அதிகமாக போனால் அதை கட்டுப்படுத்தவும் உதவும். கடுக்காயினுடைய தோற்பு சர்க்கரையை கட்டுப்படுத்தும். கடுக்காய் உடல் எடையை குறைக்கும். எத்தனை விஷயங்கள் இருக்கு கடுக்காயில். 6 சுவையும் உள்ள ஒரே காய் கடுக்காய் மட்டும்தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அத்தனை இடத்துலையும் கடுக்காய் கொட்டி கிடக்குது. இப்போ அத்தனை பேர் வீட்டிலையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு போய் பெரிய மருத்துவர்கள் வேண்டியதில்லை, நாமளே கடுக்காய் பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம், கடுக்காய்க்கு நஞ்சு. கடுக்காயினுடைய கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது. கடுக்காய் ஒரு சுத்தியில் வச்சு உடைச்சா அந்த விதை வெளியே வந்துடும். அந்த மேலே இருக்கிற பெரிகார்ப், அந்த உலர்ந்து இருக்கக்கூடிய கடுக்காய் பழத்தினுடைய உதையோடு ஒட்டி இருக்கிற அந்த உலர்ந்த கடுக்காயினுடைய தோடு தான் அவ்வளவு நல்லது. அப்போ அந்த கடுக்காயை தினம் இரவில் நம்ம எடுத்தோம். 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தினம் எடுக்கலாம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். இது ஒரு சின்ன விஷயம், அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவாரை கஷாயம், காலையில் நமக்கு ஒரு நாள் டீ குடிச்சுப்போம், ஒரு நாள் இஞ்சி டீ குடிப்போம், ஒரு நாள் நான் சொன்ன இந்த பஞ்ச ஔஷதிங்கிற அதை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நாள் இஞ்சி தனியாக எடுத்துக்கொள்ளலாம், இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம். நம்ம ஊரில் முன்னாடிலாம் நாங்கள் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் ஆச்சரியமாக, நான் ஜங்ஷனில் வரும்போது எனக்கு எதிர ஒரு பஸ் வந்துச்சு, அந்த எஸ்சிடிசி பஸ். அதில் வசந்தம்னு எழுதியிருந்தான். எனக்கு 30 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. இப்படியான ஒரு வசந்தம் பஸ்ஸில் தான் நான் ஏறி போனேன் மெட்ராஸுக்கு. போகும்போது எல்லா நண்பர்கள்ட்டையும் 15 நாள் இங்கே வந்துடுவேன்டா, 1 மாதம் அங்கே போய் பார்ப்பேன், அப்புறம் மெட்ராஸ்லேருந்து வந்துடுவேன். இன்னும் வரல, 30 வருஷமாக அங்கே தான் இருக்கும். அதே இன்னும் வசந்தம் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ அந்த வசந்தம் பஸ்ஸில் முன்னாடிலாம் போனோம்னா இப்படியான பெரிய பைபாஸ்லாம் கிடையாது இல்லையா. அப்படியே கோயில்பட்டியில் போய் கல்லமிட்டாய் வாங்கிட்டு, சாத்தூரில் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு, அப்படியே விருதுநகரில் போய் இப்படி தான் போவோம். அப்படி போகிற பாதையெல்லாம் சாலையெல்லாம் ஆவாரை பூத்திருக்கும். ஆவாரம்பூ பார்க்காம போக முடியாது, பூத்து குலுங்கும். அந்த ஆவாரையை பற்றி எழுதியிருக்கான் சித்த மருத்துவத்தில். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. இந்த ஒன்று போதும் ஆவாரை உடலுக்கு சர்க்கரையை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சள் நிறம், ஒரு நிறத்திற்கும் இந்த காய்கறிகளில், கீரைகளில், பழங்களில் இருக்கக்கூடிய நிறத்துக்கும் உடல் வளத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இன்னைக்கு காலையில் என் நண்பர் வீட்டில் சாப்பிடும்போது செங்கீரை தண்டு வச்சுருந்தாங்க. ஒரு சந்தேகம் வந்துச்சு, செங்கீரை இது உண்மையிலே தண்டுக்கிறதானா, சோப்பு கலரில் இருக்க. ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பினார். சார், சிவப்பு பொன்னாங்கண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்களே, அது சிவப்பு பொன்னாங்கண்ணியா, அது ரெட் வீடு அப்படின்னாரு. ரெட் வீடுனா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு கலை, அது நீங்கள் பாட்டு சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு சாப்பிட்றீங்க. நான் பதில் சொன்னேன், சார் அப்படி கிடையாது. வெளிநாட்டுக்காரனுக்கு தான் திங்கிறத தவிர மற்ற எல்லாம் வீடு தான். அவன் நம்ம கரிசலாங்கண்ணியை வீடுன்னு தான் சொல்லுவான். நீங்கள் போய் கிளைஃபோசேட்டுன்னு ஒரு இதை விற்கிறானுங்க, ரவுண்ட் அப் அப்படின்னு ஒன்று, களைக்கொல்லின்னு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் அதை போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்த களைக்கொல்லியை போய் பார்த்தீங்கன்னா, அந்த டப்பாவை வாங்கி பார்த்தீங்கன்னா, அந்த வீடு சைடுக்கு கீழே ஒரு வரி எழுதியிருப்பான், இட் வில் கில் யூக்கலிப்டா ஆல்பா. யூக்கலிப்டா ஆல்பானா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை கொல்லும், ஏன்னா அவனுக்கு அது வீடு. ஆனால் கரிசலாங்கண்ணியை நம்மளாம் கும்பிடுவோம். வள்ளலார் கும்பிட்ட ஒரு கீரை கரிசலாங்கண்ணி.
தேகராஜன் என்று பேர், அதுக்கு பேர் வந்து தேகராஜன் பேர். அந்த கரிசலாங்கண்ணி அப்படி இருக்கு. ஆனால் அந்த சிவப்பு கலரில் இருக்க கீரை, சிகப்பு செங்கீரை தண்டு, சிகப்பு பொன்னாங்கண்ணி, ஒரு சிகப்பு நிறம் இருக்குனாலே அதில் லைகோபீன் அப்படிங்கிற ஒரு சத்து இல்லாமல் சிவப்பு நிறம் வராது. மாதுளம்பழத்தோட சிவப்பு, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருக்கக்கூடிய சிவப்பு, இந்த சிவப்பு நிறம் என்ன பண்ணும்? அந்த சிகப்பு நிறம் புற்றுநோய்கள் பரவுதலை தடுக்கும் என்று கண்டறிகிறாங்க. தக்காளி பழத்தினுடைய மேல் தோல் இருக்கு இல்லையா, ரசத்தில் அது ஒதுங்கிடும், அப்படியே ஓரமாக போயிடும், நம்மளும் தூக்கி போட்டுருவோம். தயவுசெய்து தூக்கி போடாங்க, அந்த தக்காளி பழத்தோட தனியாக சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு ஆண்கள் 50 வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் கேன்சராக மாறாமல் தடுக்கிறதுக்கு தக்காளி பழத்தினுடைய தோல் லைகோபீன், மாதுளம்பழம், அந்த சிவந்த மாதுளம்பழம், வெள்ளை பூசணிக்காய், அந்த பூசணிக்காவினுடைய விதை, வெள்ளரிக்காவினுடைய விதை, இதுதான் பயன்படுது என்று ஆராய்ந்து சொல்கிறார்கள். பிபிஹெச் இருக்காங்க, பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, ப்ராஸ்டேட் வீங்கி இருக்கு ஆனால் புற்றா இல்லை, புற்றாக மாறாமல் தடுப்பதற்கு இதை பயன்படுத்த சொல்றான். உடனே இதை கொடுத்து புற்றுநோயை குணப்படுத்தும் நான் சொல்லலை. ஆனால் தினம் தினம் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீரை, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி, ஏன் கருப்பு கவுனியை அவ்வளவு உயர்வாக நாங்கள் தூக்கி தூக்கி பிடிக்கிறோம்? அந்த கருப்பு கவுனி முழுக்க ஆந்தோசைனின்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த தாவரவியல் கூறு புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது. புற்றுநோய்க்கு மருந்தாக வரலன்னோ, ஆனால் தினம் அதை எடுக்கும்போது அந்த செல்களுக்கு இடையில போய் கிடக்கும். ஆக்சிஜன் கூறுகள் வந்து செல்லுக்கு இடையில கிடக்கும், அதை வெளியே தள்ளனா அது செல்லை அழிச்சிரும். ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியே தள்ளுவதற்கு அந்த கருமை நிறம், உளுந்துல மேலே இருக்கக்கூடிய கருப்பு தொலி அல்லது வந்து இந்த கருப்பு கவனியில் இருக்கக்கூடிய கருமை நிறம், அது நமக்கு பயனாகும். இப்போ தோசைக்கு மேல் மாவாட்டும் போது எதுக்கு தொலியை தூக்கி தூர போடுறீங்க? அந்த கருப்பு தொலியோடு சேர்த்து அரைக்கலாம். இட்லி கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும், இல்லை கருப்பு கலரில் இருக்கும், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு மருத்துவ குணம் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் தடுக்கும். நண்பர்களே, நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் இந்த கவனம் இருக்கணும். காலையில் நல்லா இந்த கரிசலாங்கண்ணி, இந்த தேநீர், இந்த ஆவாரை கஷாயம், இது மாதிரி எடுத்துக்கொள்ளும். காலை உணவு, நம்முடைய காலை உணவு இனிமேல் மாறித்தான் ஆகணும். சில விஷயங்களை நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதிக உப்பை சாப்பிட்றோம், அதிக இனிப்பை சாப்பிட்றோம், மூணையும் குறைச்சி தான் ஆகணும். 40 வயதுக்கு மேலே இருக்குன்னா நம்முடைய காலை சாப்பாடுல சுண்டல், கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு, கொஞ்சம் காய்கறி துண்டு, 2 முட்டை, இல்லைன்னா முட்டை ஆம்லெட்டு, இதுதான் காலை உணவாக இருக்கணும். இதெல்லாம் சொன்னோடனே சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் ஃபுட்டு, காலை சாப்பாடு இதுதான் எடுக்கணும். 11 மணிக்கு பசிக்குமே, கண்டிப்பாக பசிக்கும். பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 11:30 மணிக்கு ஒரு கொய்யாப்பழமோ இல்லைன்னா ஒரு ஆப்பிளோ, பல பேர் என் நண்பர்கள் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, உன் லேப்டாப் பேக்கில் கொய்யாப்பழத்தை போட்டால் எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். அவனுக்கு கொய்யாப்பழத்தை கொண்டு போகிறதுக்கு கஷ்டம், அதை போய் எடுத்துகிட்டு போகிறதா சார்? எடுத்துகிட்டு போ, காலையில் இப்படி சாப்பிடு, 11:30க்கு பசிக்கும், ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவோம். HR மேனேஜர் கூப்பிட்டு கடிச்சான்னா சொல்லு, அது வந்து அவ்வளோ உடலுக்கு நல்லது. கொய்யாவை நீங்கள் வந்து 11 மணிக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு ஒரு கப் தேநீர், நல்ல பச்சை தேநீரோ இல்லை பிளாக் டீயோ இல்லை அதில் ஒரு ஹெர்பல் டீயோ எடுத்துக்கொள்ளுங்க. தேநீரில் நம்ம எதை வேணாலும் சேர்க்கலாம். ஒரு அன்னாசி பூவை போட்டுக்கலாம், ஒரு இலவங்கப்பட்டை போட்டுக்கலாம், ஒரு இஞ்சி போட்டுக்கலாம், செம்பருத்தி இலை போட்டுக்கலாம். அப்படி தேநீர் குடித்தோன்னா அது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கும், மருத்துவ குணமுடைய ஒரு பானமாக. இனிமேல் அப்படித்தான் எடுக்கணும். ஏன்னா நம் நலத்தை தேடி நகரும் போது எதெல்லாம் நமக்கு பயனாக இருக்கிறதோ அதை பூரா நாம் உடலில் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுக்கும்போது தான் சின்ன சின்ன அக்கறைகள் தான் நமக்கு பெரிய மாற்றங்களை நம் உடலில் கொண்டு வரும். நண்பர்களே, அது மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா, இவ்வளோ ஆன சோறை போட்டு கொஞ்சோல காய் வச்சு சாப்பிடாதீங்க. சோறு கொஞ்சம் தான் இருக்கணும். நான் பல மீட்டிங்கில் தொடர்ந்து சொல்லுவேன் பல பெண்கள்கிட்ட, இன்னைக்கு கூட வீட்டுக்கு போயிட்டு அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்து வச்சுங்க, அதை கிழக்கு பக்கமாக நின்று பார்த்து 3 தடவை தலையை சுற்றி வெளியே எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டி ஒவ்வொரு முறையும் இந்த PWD ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கும். பாலமாக சோறை போட்டு நம்ம உடலை பாழாக்குறோம். அப்படி வேண்டாம். ரொம்ப குறைவான சோறு, நிறைய காய்கறிகள் எடுத்துக்குவோம். நம் உள்ளூர் காய்கறிகள் போதும். நம்ம எல்லாம் அப்படியே சார் கிவி ஃப்ரூட் சாப்பிடலாமா சார், பட்டர் பீன்ஸ் சாப்பிடலாமா சார், நூல்கோல் அப்படிலாம் தேவையில்லை. கத்திரிக்காய் சாப்பிடுவோம், வெண்டைக்காய் சாப்பிடுவோம், அவரைக்காய் சாப்பிடுவோம், காராமணி சாப்பிடுவோம், கொத்தவரைக்காய் சாப்பிடுவோம். அத்தனைக்கும் மருத்துவ குணம் இருக்கு. ஆங்கிலேயர்கள் படிச்சு அவன் நிறைய நியூட்ரிஷனல் இண்டெக்ஸ் போட்டு வச்சிருக்கான். ஆனால் நம்ம ஊரில் விளையிற சுரைக்கும் பீர்க்கைக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமாக நமக்கு இருக்கும். பல ஆய்வுகள் மறுபடி உறுதிப்படுத்தி இருக்கு. புலால் மீனோ முதல் தேர்வு எப்பவும் மீனாக இருக்கணும். மீன்கள் புலால் உணவு மிகச்சிறப்பு மீன். கோழி வகையில் முதல் சிறப்பு காடை. காடை எடுத்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா கடக்நாத் கோழிமாங்க, கருப்பு கோழி,
அந்த கடக்நாத் கோழியை பற்றி பல ஆய்வுகள் வருது. அப்போ அந்த கருப்பு கோழி எடுத்துப்போம், மட்டன் ரெண்டாக எடுத்துப்போம், அந்த பிராய்லர் கோழியை கடைசியாக வச்சுக்கலாம், தேவையில்லை அப்படியே வேணா கடைசியாக வைத்துக்கொள்வோம். மீன்களும் காடையும் மட்டனும் நமக்கு உணவாக இருக்கட்டும். அதே மாதிரி முட்டை, நமக்கு வந்து புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறோம். அதுவும் வெஜிடேரியன்ஸ் வந்து பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே சோற்றேரியன் தான். வெறும் ஜோர தின்னுட்டு வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன்னா 80% காய்கறி இருக்கணும். நான் வெஜிடேரியன்னா வாரத்துக்கு 5 நாட்களாவது ஏதாவது ஒன்று இருக்கணும், மீனோ முட்டையோ. நான் 15 நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் போல் ஒரே ஒரு லெக் பீஸ் வச்சுப்பேன்னா அதுக்கு பேர் நான்வெஜ் கிடையாது. இப்படி எடுங்க. ஏன் காரணம்னா புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம். புரதங்கள் தான் நம்ம எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடியது. அப்போ தினம் நாம் சாப்பிடக்கூடிய காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவில் புரதங்கள் எவ்வளவு நிறையா இருக்குது. அப்படியான பார்வை நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிற்கு மேலாக இரவு உணவு ரொம்ப முக்கியம். இரவு உணவு 7 மணி, 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். 11 மணிக்கு பரோட்டாவை பிச்சு போட்டு அப்புறம் 11 மணிக்கு 11:30 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா உறுதியாக நமக்கு வந்து 55-60 வயசில் ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். அப்போது இரவு உணவை 6:30 மணி 7 மணிக்கு நல்ல எளிய உணவாக, நல்ல வரகரிசியில் கிச்சடி, கோதுமை ரவை உப்புமாவில் வந்து கிச்சடி, அல்லது வந்து சிறுதானியத்தில் ஒரு அடை, இல்லை என்றால் இரவில் வந்து எனக்கு சக்கரை வியாதியில் இல்லைன்னா 2 இட்லி, கொஞ்சம் போல் ரசஞ்சோறு, எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 6:30-7 மணிக்கு எடுத்துக்கொள்ளணும். இப்படியான உணவு திட்டம் தான் நம் நலத்திற்கான முதல் தேடலாக இருக்கும். சரி சார், சாப்பாடெல்லாம் இப்படி தான் இருக்குது, ஆனால் நான் நகர மாட்டேன், கடையில் உட்காந்து அப்படியே உட்காருவேன், ராத்திரி 9 மணிக்கு எஞ்சி வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் சீராக இருக்காது. உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் மிக முக்கியமானது நடைப்பயிற்சி. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த பக்கம் ஓடுறதுக்கெல்லாம் பண்ணும்போது அப்போ அந்த அறிவு வரல. இந்த ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்காங்களே, அதுக்கு அந்த பக்கத்தில் 2 பார் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த தெருவில் இருக்கும்போது ஒரு தடவை அங்கே ஒரு கடைசியில் ஒரு அண்ணன் வந்து, வாடா நீ வந்து பார் எடுக்கவான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார். அப்போ எங்கள் அப்பா அந்த குறுக்கால சைக்கிளில் போகும்போது நாங்கள் 4-5 பேர் நின்று பார்லாம் விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்தார். பார்த்தோடனே என்னை வந்து வீட்டை விட்டு உள்ளே வராத, நீ வெளியே நில்லு அப்படின்னார். ஏன்பா அப்படின்னா, உனக்கு எதுக்கு அங்கே போய் அங்கே பார்லாம் எடுத்துகிட்டு இருக்க? ஏன்னா எங்கள் அப்பாவுக்குலாம் என்ன ஒரு புத்தி அப்போ இருந்ததுன்னா, இந்த மாதிரி தண்டால் பஸ்கி இதெல்லாம் எடுக்கிறவங்கன்னா சமூக விரோத கும்பல், அதில் நம்ம பையன் சேண்டா போல அப்படின்னு பயந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்த தமிழ் படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியார் வந்து டே முட்டை கபாலி அப்படின்னு கூட்டோன்னே எல்லாரும் தண்டால் பஸ்கே போட்டு வருவான். அப்போ அந்த குரூப் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்த சமூகத்தில் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு உடல் பயிற்சி இல்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும். நம்ம வீட்டு குழந்தைகள், நான் ஜிம் போகிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் விளையாடுறேன்னா தயவு செய்து ஊக்குவீங்கள். உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் போகவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை உடற்பயிற்சிக்கு அனுப்புங்கள் சகோதரர்களே. ஏனென்றால் பசங்க ஓடுறான், பிள்ளைங்களை போக அனுப்புறதுக்கு நமக்கு கஷ்டம். அனுப்ப மாட்டேன், போக மாட்டேன், செய்ய மாட்டேன். தயவு செய்து ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ உடல் பயிற்சி மிக மிக அவசியமான ஒரு விஷயம். வெறும் நடைப்பயிற்சி 50 வயது 45 வயதில் இருக்கவங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி தினசரி எடுத்துக்கொண்டால் அதுவே பல்வேறு வகையில் நமக்கு ஆரோக்கியத்தை நமக்கு வலுவாக கட்டமைக்கும். உடல் பயிற்சி, நல்ல உணவு, இது இரண்டும் நமக்கான மிக முக்கியமான முதல் தேடலாக அமையட்டும். இந்த தேடலுக்கெல்லாம் நமக்கு உந்துதலாக இருக்க வாசியுங்கள். அந்த வாசிப்பில் கிடைக்கக்கூடிய பல்வேறு குட்டி குட்டி விஷயங்கள், அது ஒரு சின்ன உணவு புத்தகமாக இருக்கலாம், இல்லை ஒரு சமூக கருத்துள்ள புத்தகமாக இருக்கலாம், நல்ல உரைகளாக இருக்கலாம். அவையெல்லாம் ஒன்று உடலையோ இல்லை என்றால் மனதையோ மாற்றக்கூடிய மருத்துவர்கள் உங்களுக்காக இந்த அரங்கில் காத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவர்களை வாங்கி வாசியுங்கள். ஆரோக்கியமாக இருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.